பேரும் இப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி இவர் ஊருக்கு போய் இப்போ 10 நாள் ஆகுது. இன்றைக்கி வண்டியில் உட்காந்துட்டாரு. நாளைக்கு வந்துடும்னு சொன்னார். அதனால் நான் இந்த பெட்ரூம்க்கும் அந்த பெட்ரூம்க்கும் ஹாலுக்கு நான் தான் எனக்கு இப்போ சின்ன பையன் வந்திருக்கார் வெளிநாட்டிலேருந்து. இப்போ அவர் ஏதோ டாக்குமெண்ட்டு அந்த இதுன்னு அவர் பிஸியாகவே இருக்கார். வீட்டில் இருக்கிறது இல்லை, டைமில் சாப்பிட்றதும் இல்லை. ரிட்டன் அவருக்கு போகணும் பார்த்திங்களா, அந்த ஒரு வேலையாக அவர் பிஸியாக இருக்கார். காரில் பிரச்சனை, பைக்கில் பிரச்சனை, என்னென்னவோ பிரச்சனை, டாக்குமெண்ட் நடந்துக்கிட்டு இருக்கார். அவரையும் நான் எதுவும் ப்ரெஷர் பண்ணுறதில்ல. எனக்கு இப்போ இன்றைக்கி துணைன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா என் தங்கக்குட்டி அம்மா. நான் எங்கே போனாலும், பெட்ரூமுக்கு போனாலும் ஓடி வந்துடுறா, கிச்சனுக்கு போனாலும் ஓடி வந்துடுறா, வாஷ்ரூமுக்கு போனால் வாசல் பக்கத்துலேயே வந்து என்னாச்சு 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 என்னாச்சுன்னு சொல்கிறா. நான் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னே ஒரு வீடியோ பார்த்தேன். வீடியோ பார்த்துட்டு கொஞ்சம் இப்படி ரொம்ப வருத்தமாகிட்டு எனக்கு கொஞ்சம் நான் அழுதுட்டேன். நீங்கள் நம்ப மாட்டீங்க. நான் அழுத உடனே இப்படி இவன் பக்கத்தில் வந்து மூஞ்ச நக்கிறா. ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ ஒரு இன்றைக்கி ஒவ்வொரு வீட்லேயும் இவங்களுக்கு நம்ம வந்து ஆதரவு கொடுக்கணும்னு நான் சொல்கிறேன். பணம் கொடுத்து தான் வாங்கணும்னு அவசியம் இல்லை. தெருவில் கிடக்கிற பப்பியை கொண்டாந்து உங்கள் கையால் கொஞ்சம் சோறு கசைஞ்சு வைங்களேன். உங்களுக்கு 7 ஜென்மத்துக்கு உங்களுக்கு வந்து புண்ணியமும் கிடைக்கும். ஒரு பேபிக்கு வந்து ஒரு வீடு கிடச்ச மாதிரி ஆகும். இப்போ நான் கட்டில் ஏறுவேன், பின்னாடி எப்படி ஏறி ஓடி வருவா பாருங்கள். இஸ்கே அஜா 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 ஏற முடியல அவனுக்கு. அஜா 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 ஏற முடியலையா? நாக்கத்தவங்க ஊட்டி நிற்க பாருங்கள். கொஞ்சம் நல்லா வெயிட் போட்டா. அவள் வெயிட் போட்டதுக்கும் காரணம் நான் தான். சாப்பிட்டு 10 நாளாக வீட்டில் சிக்கன் ரைஸும் அண்டா ரைஸும் பிடிகிரி அளவு இல்லாமல் கொடுக்குறேன். போன தடவை டாக்டர் சொன்னாங்க, இவ்வளோ அளவு இல்லாமல் சாப்பாடு கொடுக்காதீங்க, உங்கள் செல்லாக்கு காலையில் வந்த பிரச்சனை மாதிரி உங்களுக்கும் வந்துடும். அஜா பார்த்தீங்களா ராஜா சொன்னா. இப்போ இவ்வளோ வந்து நான் பின்பக்கமாக போய் காலை தூக்கி விட்டால் மேலே ஏறிடுவா. அதை தான் நான் இப்போ பண்ண போகிறேன். அம்மா என்ன தூக்கவில் முடியல. அஜா 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 குழந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ். அஜா 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 1 2 கலதை பின்னாடி நிற்கிது பாருங்க. தூக்கு சொல்கிறேன், எப்படி தூக்குட்டும். கம் 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 அஜா 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 அண்ணா அஜா 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 கழுதை எங்கேயும் எங்கேயும் பாருங்க. நான் தூக்க சொல்கிறா. இப்போ ஒரு வழி அவளை எப்படியாவது ட்ரை பண்ணி மேலே கட்டில் ஏற்றுறான். சரிங்களா? எனக்கு ஒரு நாள் உங்கள் மேலே அருவருப்பு அசிங்கம் எதுவுமே வந்ததில்ல. எங்கள் எல்லாத்தோட மூத்தாக்கா கேட்டாங்க, நீ சின்ன பிள்ளைல ரொம்ப நீட்டாக இருப்ப, உனக்கு குழந்தைங்க சூசு பண்ணிட்டாலும் தலையில் அடிச்சுட்டாடுவேன். இப்போ எப்படி எங்கே போயிட்டா? எப்படி இப்போ நீ இவளுக்கு நீ பீவு மூத்திரம் அடிக்கிட்டு எப்படி குளிப்பாட்டிக்கிட்டு இருக்கன்னு இங்கே பாருங்கள். இப்போ அவளுக்கு கீழே இவர் இருந்தாருன்னா டெய்லி கீழே கூப்பிட்டு போயிடுவாரா. இப்போ இவர் வேறு இல்லையா, பையனுக்கிட்ட மகன்கிட்ட ஆகணும் இல்லை. என்னால் அவளை மேனேஜ் பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ். என்னை கரகரன்னு இழுத்து போட்டு மண்டையை உடச்சிடுவா. அடா ஆனா அடா ஃபைனலாக ஏறிட்டா ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு என்ன பயம்னா, எங்கள் செல்லாவும் ஒரு தடவை கீழே கூட்டு போவோம் பார்த்தீங்களா, அந்த வளத்தில் ஒரு 7-8 ஸ்ட்ரீட் டாக் வந்து கடிச்சிட்டாங்க. அவன் வந்து மேலாக இருந்தால் இவன் ஃபீமேல். இந்த ஒடுக்கு இருக்கிற குஞ்சியில் கடித்து 2-3 தடவை நாங்கள் ஆப்ரேஷன் பண்ணோம். அது டாக்டர் வந்து ரொம்ப பேர் தப்பு பண்ணிட்டார். க்ளீன் பண்ணாமல் ஆப்ரேஷன் பண்ணி அவன் ரொம்ப பாதித்து கடைசியில் அவனுக்கு என்னென்னவோ பிரச்சனை வந்து 4 வயசில் போயிட்டான். இன்னைக்கு எனக்கு வந்து இவ்வளோலாம் கீழே வச்சு மேனேஜ் கொண்டு போய் வச்சு சமாளிக்க முடியாது. ஏன்னா அந்த அளவு எனக்கு கரகரன்னு இழுப்பா. இப்போ பயனால இங்கே விஸ்கி இங்கே வந்துட்டா. இங்கே சாப்பாடு இப்படி தான் இருக்கும். அது வந்து தண்ணி கிண்ணி பற்றக்கூடாதுன்னு சொல்லி இதை நான் இங்கே இந்த கட்டில் மேலே வச்சுருப்பேன். ஆனால் ஒரு நாளும் எந்த பொருளையும் வாய் வைக்க மாட்டான். நம்ம சாப்பிட சொன்னாதான் சாப்பிடுவா. அதுவும் அவள் பாத்திரத்தில் கொடுத்தாலும் சாப்பிடுவா. மற்ற நான் பிளேட்டில் அவள் சாப்பாடு வந்து ஆற வைப்பேன், அந்த நேரம் கூட வாய் வைக்க மாட்டா. எனக்கு என்னன்னு தெரில. ஃபஸ்ட்டுலாம் வந்து ஸ்ட்ரீட் டாக் பாப்பா வைப்பேன். நிறைய பணம் இருக்கும் போது எனக்கு இந்த பிள்ளைங்களுக்குலாம் உதயம் பண்ணி தரல. இப்போ கையில் 5 பைசா இல்லாமல் இந்த பிள்ளைங்களுக்கு ஏதாவது செய்யணும். இப்போ எனக்கு பெரிய கவலை என்னென்னா, 10 நாளாக கடை முடியிருக்கு பார்த்தீங்களா. என் கடை பக்கத்தில் இருக்க பசங்களாம் பாவம் பட்டினியும் பசியுமாக இருக்கும். அதை நினச்சி ரொம்ப கவலையாக இருக்குது. இந்த ஹோட்டலில் தினங்களுக்கு சப்பாத்தி கொடுப்பாங்க, அவங்க வேறு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அவங்க தூரப்பட்டாலும் போடுவாங்க, அவங்க கையால் கொண்டு கொடுக்க மாட்டாங்க. நான் அப்படியே தேடி பிடிச்சி கொண்டு கொடுப்பேன். அந்த பிள்ளைங்க பட்டினியாக இருப்பாங்க. மிஸ்கிக்கு கொஞ்சம் கையை அமைக்கி விட்டுருவோம்.
இந்த செயின் இருக்குது பார்த்தீங்களா, ரொம்ப டைட் ஆகிட்டு. அன்றைக்கே பையன்கிட்ட சொன்னது மாற்றுமான்னு. இவன் குளிச்சு இப்போ 10-15 ஒரு ஊருக்கு போகிறவங்களே குளிக்க வச்சார். ஷாம்போ ரெடியாக இருக்குது, அவர் வந்த உடனே குளிக்க வச்சிடணும். சரி ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இவங்களை எவ்வளோ பிடிக்குன்னு சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப பிடிக்கும். இவங்களுக்காக உசுரையே கொடுத்துருவோம் போல், அந்தளவு பிடிக்கும். எங்கள் ஃபஸ்ட்டு எங்கள் செல்லா குட்டி பாப்பா வரும்போதே நான் ரொம்ப பயப்படுவேன். சோஃபா மேலேயும் டைனிங் டேபிள் மேலேயும் எங்கெங்கே ஏறி நின்றுருவேன். இப்போ பயம்லாம் இல்லை, கட்டி பிடிச்சி இப்படி தூங்குவோம். இப்போ ஒரு வாரமாக இவ தான் எனக்கு துணை. என் மகன் வந்து ரொம்ப பிஸியாகவே இருக்கார், அதனால் எங்கள் விஸ்கி தான் துணை. சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடிக்கிறேன். எங்கள் விஸ்கியை பிடிச்சிருந்தா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் நல்ல பதிவில் சந்திக்கிறேன். எங்கள் விஸ்கி உங்களுக்கு டாட்டா பை பை சொல்கிறா. பாய், குட் நைட். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் நல்ல பதிவில் சந்திக்கிறேன். டாட்டா பை பை, லவ் யூ.